திமுக கூட்டணி கட்சிகள் அதிருப்தியா இருக்கு அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு பொதுவாக அரசியல் அதை தொடர்ந்து சொல்லுவாங்க, எந்த கட்சி மாறலாம் அப்படின்ற ஒன்று அப்படின்னு. இன்னைக்கு அதிமுக தன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. கடைசி நேரத்தில் மாறுதலுக்கு உட்படலாம், அங்க அதிருப்தி அதுவே இவங்களுக்கு அட்வான்டேஜா மாறலாம் அப்படின்ற கணக்குகள்லாம் அதிமுக போடாதா? நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள். திரு உதயநிதி என்னை விட வயதில் குறைந்தவராக இருக்கலாம். அவருடைய கட்சிக்கு கட்சியில நான் உறுப்பினராக இல்லாமல் இருக்கலாம். அவர் கட்சிக்கு பல தேர்தல்களில் நான் வாக்களிக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் இன்று அவர் எனது துணை முதலமைச்சர். அவருக்கு நாளைக்கு பிறந்த நாள். அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை முதலில் சொல்ல விரும்புகிறேன். திமுக இன்றைக்கு வேளாண் பாதுகாப்பு மண்டலம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சோமு கேட்ட கேள்விக்கு ஒன்றிய அரசு பதில் சொல்லி இருக்குது. அப்படி எந்த விதமான பரிந்துரையும், வேளாண் பாதுகாப்பு மண்டலம் என்ற எந்த விதமான பரிந்துரையும் டெல்டா பகுதிக்கு அறிவிக்க சொல்லி எங்களுக்கு தமிழ்நாட்டில் இருந்து எந்த பரிந்துரையும் வரவில்லை என்று சொல்லி இருக்கிறது. அப்படி மண்டலமாக அறிவிக்கப்பட்டு விட்டது என்று கடந்த காலத்தில் சொல்லியவர்கள் ஒன்றிய அரசிடம் ஏன் அதை பதிவு செய்து பத்தி பேசும்போது அதற்கு தரவுகளோட மரியாதைக்குரிய எங்க ஜெயக்குமார் பதில் அமைச்சிருக்காரு. பிப்ரவரி மாசம் என்ன தேதி லெட்டர் அனுப்பிச்சோம், சைக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் பதில் வந்தது. அவர் வேளாண் பாதுகாப்பு மண்டலம் திருச்சி அவர் காத்துல இல்ல தலைப்பை மாத்தி வேளாண் பாதுகாப்பு தலைப்பைங்க பேசுவோம். பாயிண்ட் அது என்னன்னா நீங்க ஆரம்பிச்ச பிறகு இல்ல சத்யன் ஒரே ஒரு விஷயம் கேளுங்க. சைக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் இல்ல சத்யன் வேளாண் பாதுகாப்பு ஏன் மடை இல்ல சத்யன் ஒரே ஒரு விஷயம் நான் மடை மாத்தி இல்ல சத்யன் நீங்க குறுக்கிட்டதனால நான் உங்ககிட்ட கேக்குறேன். இல்ல ஒரே ஒரு விஷயம் சத்யன் மடை மாத்தி சத்யன் இருங்க சத்யன் இருங்க. நான் என்ன சொல்றேன்னா, நான் உங்கள்கிட்ட இல்ல சத்யன் என்ன நீங்க அனுமதிங்க. நான் உங்கள்கிட்ட முதல் கேள்வி கேட்டேன். நீங்க முதல் 4 நிமிஷம் அரசின் மீதான விமர்சனத்தை வச்சீங்க, தலைப்புக்குள்ள வரல. இருந்தாலும் நான் உங்களுக்காக காத்திருந்தேன். மனுஷபுத்திரன் அதே மாதிரி தான் எனக்கு ரூல் வேணும்னாரு. ஓகே, ஜென்ராம் அவர்களும் பேசுறாங்க, அதுக்கப்புறம் பதில் சொல்லுங்க. இல்ல விஜயன் அதுக்கு ஜெயக்குமார் விளக்கம் கொடுத்துட்டாரு சொல்றீங்க. அவர் சொல்லட்டும். இவ்வளவு நிகழ்வுகள் நடக்கும் பொழுது மடை மாற்றம் ஜென்ராம் அவர்கள் பேசட்டும். அவர் காத்திருந்தார், அவர் இவ்வளவு நேரம் காத்திருந்தார்ல, பேசட்டும். இல்ல விஜயன், நீங்க 4 பேனலிஸ்ட் கூப்பிட்டிருக்கீங்க. விஜயன் 4 பேனலிஸ்ட் கூப்பிட்டிருக்கீங்க. 2 பேருக்கு ஏதோ பேசுவதற்கு நீங்க அனுமதி கொடுத்திருக்கீங்க. மூன்றாவதாக நான் பேசும்போது எதற்காக நீங்க குறுக்கீட அனுமதிக்கிறீங்க? இல்ல நான் சொல்லிட்டேன், நீங்க பேசுங்க, உங்களுக்கான நேரம் ஜென்ராம். அதிமுக ஆட்சி காலத்துல சாத்தாங்குளம், தூத்துக்குடி சாத்தாங்குளத்துல ஜெயராஜ் பென்னிக்ஸ் என்று அடித்துக் கொல்லப்பட்ட 2 தொடர்பாக அந்த அகிம்சையான செயலுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுத்தேன்னு அன்றைய முதலமைச்சர் சொன்னாரு. அது என்ன சட்டப்படி நடவடிக்கை? அவங்க 2 பேரும் வயிற்றுப்போக்கில் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னது. அதற்கு பிறகு அது தொடர்பாக எல்லா விஷயங்களும் நடந்து முடிஞ்சிடுச்சு. இதுக்கு பிறகு நான் நீங்க கேட்ட கேள்விக்கு வர்றேன். திமுக கூட்டணி கட்சிகள் அதிருப்தியில் இருக்கின்றன என்று அதிமுக நத்தம் விஸ்வநாதன் சொல்றாரு. அதை நீங்க கேள்வியா கேட்கிறீங்க. அதை நத்தம் விஸ்வநாதன் சொல்றதாக நீங்க கேட்கிறீங்களா, அதிருப்தி இருக்குன்னு நீங்க உறுதியிட்டு சொல்லிட்டு கேக்குறீங்களாங்கிறது எனக்கு புரியல உங்க கேள்வியில. இல்ல அவர் சொல்றாலும் கருத்து கூட்டணிக்குள்ள விவாதங்கள் இருக்கு, விரிசல்கள் இல்லை அப்படின்னு இல்ல புரியல நீங்க சொன்னது. இல்ல அதிமுக அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாங்கன்றதுதான், அதனாலதான் தலைப்பிலே. ஓகே, கூட்டணிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கு, விவாதங்கள் இருக்கு, ஆனா விரிசல்கள் இல்லை அப்படின்னு முதலமைச்சர், அந்த கூட்டணியினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் கடந்த காலத்துல சொல்லி இருக்கிறாரு. விவாதங்கள் நடக்குது, கருத்து வேறுபாடு இருக்குது. நிர்வாகம் தொடர்பான கருத்து வேறுபாடுகள் கட்சிகளுக்குள்ள இருக்கு. ஆனால் ஒரு விஷயத்துல அவங்க ஒரு புரிதல்ல இருக்கிறாங்க. அவங்க எல்லா கட்சிகளும் இணைந்து நிற்கிறார்கள். 2019 இருந்து வரிசையாக நடந்த அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இங்க மாதிரி ஒவ்வொரு தேர்தலுக்கும் நீங்க வரீங்களான்னு எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க காத்து கிடக்கிற மாதிரி அங்க காத்து கிடக்கல. அது 2018 இருந்து போராட்ட காலத்துல இணைந்த கூட்டணி, அது அப்படியே தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். வெவ்வேறு வகையில ஆட்சியில பங்கேற்றும் போராடி கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு கோரிக்கைகளுக்காக. அந்த மாதிரி போராட்டங்களாக புரிந்து கொள்ள முடியாதவர்கள் அவங்களை என்ன வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அதிருப்தின்றதும் கருத்து முரண்களும்ன்றது கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டது இல்லையா? ஆதவ அர்ஜுனா பேசுறதோ, சிபிஎம் பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசுறதோ, செல்வ பெருந்தகை பேசுறதோ கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டது இல்லையா? அந்த பேச்சை அப்படி எடுத்துக்க கூடாது. நேற்று
நேற்று கொங்கு மண்டலத்துல ஒரு அதிமுக எம்எல்ஏ பேசியிருக்காரு. மகளிர் உரிமை தொகை காரணமாக அதிமுகவிடம் இருந்து வாக்குகள் எல்லாம், பெண்கள் வாக்குகள் எல்லாம் திமுகவுக்கு போயிடுச்சு, நமக்கு வேலை செய்யறது கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவரு சொன்னாருன்னு சொல்லி அதை அதிமுகவினுடைய கருத்தாக இங்க இருக்கக்கூடியவங்க யாராவது பேசுறீங்களா? ஆனா ஆதவ அர்ஜுனா பேசினா மட்டும் ஏன் அதை திருமாவளவனுடைய கருத்தாகவும் விசிக கருத்தாகவும் முன்னிறுத்துவதற்கான காரணம் என்ன? ஒரு கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு உறுப்பினர் பேசின கருத்தை பொது கருத்தாக, கட்சியினுடைய கருத்தாக முன்வைக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் அல்லது கட்சிக்காரங்க அல்லது ஊடகவியலாளர்கள் ஏன் நேற்றைய எம்எல்ஏ பேச்ச அதிமுகவோட வெர்ஷன் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அது எனக்கு புரியல. உங்க கருத்துக்கு அது எல்லா தரப்பு எல்லா கட்சிகளுடைய தலைவர்கள் என்ன பேசினாலும் நம்ம அதை விவாதமாக தான் பேசுகிறோம், விவாதமாக எடுக்கிறோம், சமூக வலைதளம் பேசுகிறோம். திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பேசும்போது அவங்க பேசின பேச்சு வாழ்வாசா அதெல்லாமே ஒரு பெரிய விவாத பொருளா இருந்துச்சு. அது போல விவாத பொருளாகும். அது அதிமுகவின் கருத்தாக பேசுறீங்களா? திண்டுக்கல் சீனிவாசன் பேசினாருன்னு சொல்றீங்க இல்ல ராம்கி, நீங்க அது அதிமுகவின் கருத்தாக சொல்றீங்களா, திண்டுக்கல் சீனிவாசன் பேசினாருன்னு சொல்றீங்களா? ரத்தன் சீனிவாசன் பேசினதாக தானே இன்றைக்கு தலைப்புல போட்டிருக்கோம். அதை அதிமுகவினுடைய கருத்தாக போட்டிருக்கோமா என்ன? அப்ப உங்கள் பார்வையில திரு ஜென்ராம் கூட்டணி கணக்கு அப்படின்றது எப்படி இருக்குன்றது உங்க பார்வை? அதாவது கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் எல்லா நேரத்திலும் எல்லா விஷயங்கள்லையும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்படி எதிர்பார்க்க வேண்டியதும் இல்லை. நிதிஷ்குமார் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்கிறாரு, சாதிவாரி கணக்கெடுப்பை அவர் ஆதரிக்கிறாரு. பிரதமர் நரேந்திர மோடியும் பாஜகவும் ஆதரிக்கல. சந்திரபாபு நாயுடு இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறாரு, தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்காரு. ஆனா பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை ஆதரிக்கவில்லை. சிராக் பாஸ்வான் பல்வேறு நடவடிக்கைகள், அரசு கொண்டு வந்த நடவடிக்கைகளை எதிர்த்து அங்க கருத்து சொல்றாரு. ஆனால் அதை அரசு மாற்றிக்கொள்கிறது. அவருடைய எதிர்ப்புக்கு பிறகு அரசு மாற்றிக்கொள்கிறது. கூட்டணி உடைந்து விடவில்லை. திமுக கூட்டணியில மாற்று கருத்து சொன்னா மட்டும் ஏன் விரிசல்? இன்னைக்கு இல்லைன்னாலும் நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னாலும் நாளை மறுநாள் அப்படின்னு ஏன் சொல்றீங்க?